2 வீக்ஸ் ஷூட் போயிருக்கும். 2 வீக்ஸ் ஷூட் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நான் ஷூட்டில் இருக்காங்க, நாளைக்கு வந்து பர்த்டே, என்னோட பர்த்டே. ஸோ அதனால் நாங்கள் அங்கே ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு டேரக்டர் சார் கிட்ட போய் சொல்கிறோம், சார் இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு பர்த்டே சார், அதனால் இன்னைக்கு தானே ஷூட் இருக்குது, இதோட எனக்கு நெக்ஸ்ட் வீக்கில் தானே ஷூட்டு, அதனால் ஸ்வீட் கொடுக்கலான் இருக்கோம் சார். நாளைக்கு தானேம்மா பர்த்டே, நாளைக்கு எனக்கு ஷூட் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பாருங்களேன், இப்போ எதுக்கு ஸ்வீட்டு, பர்த்டே அன்றைக்கே ஸ்வீட் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்ல, ஏன் வர முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. சரி இல்லை சார், நாங்கள் வந்து உங்ககிட்ட ஸ்வீட் கொடுத்து பிளெஸிங் வாங்கிட்டே போகிறோம். ஆஃபீஸ்க்கு அவங்க சொன்ன டைம் நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டு நான் 4 o'clock மேனேஜர் சார்க்கு ஃபோன் பண்ணோம். இல்லைம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஷூட் முடிய, இன்னொரு 1/2 hourல முடிஞ்சிடும்மா, நாங்கள் இங்கேருந்து 5 o'clockலாம் கிளம்பி, நீங்கள் ஆஃபீஸில் தானே அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படி, ஆஃபீஸ் பாய் இருக்காங்க அவங்கள பார்த்துப்பாங்க, டீ காஃபின்னா கூட குடிச்சிட்டு அங்கே வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னா. சரி ஓகே, நாங்கள் வெயிட் பண்ணோம். 5:30 ஆயிடுச்சு, வரல. மறுபடியும் நாங்கள் கால் பண்ணால் எடுக்கல. 6 o'clock மேனேஜர் கால் அட்டன் பண்ண, வந்துட்டே இருக்கோம்மா, அந்த வேல இருக்கோம், இன்னொரு 1/2 hourல நாங்கள் வந்துடுவோம்னு சொல்லிட்டு 7 o'clock ஆச்சு. கரெக்டாக டேரக்டர் சார் வரும்போது நாங்கள் போயிட்டு ரூமில் போய், டேரக்டர் சார் ரூம் இருக்குது, ரூமில் போய் பார்த்து பேசிட்டு இந்த மாதிரி ஸ்வீட் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிவிட்டு சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம். பேசி முடிக்கிறதுக்கே 7:30 7:40 டைம் ஆயிடுச்சு. சார் சொன்னாங்க, நான் டின்னர் டைம் ஆயிடுச்சே, டின்னர் சாப்பிட்டுட்டு இங்கே மேலேயே நீங்கள் ரூம் இருக்குது, இங்கே ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கூட போகலாமே, எதுக்கு எங்கள் வீடு வேணால் லாங் இல்லை, பட்டாபுரமில், ஸோ இங்கேருந்து எதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம், பர்த்டே அதுவும் கோயிலுக்கு போகணும், அதனால் டிக்கெட்லாம் கூட நாங்கள் புக் பண்ணிட்டோம், அதனால் கோயிலுக்கு போகிற பிளான் இருக்குது சார் அப்படின்னும். ஓ அப்படியா, அவங்களுக்கு வந்து முகம் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. சரி நாங்கள் கிளம்புறோம். அவங்களுக்கு வந்து எங்களை விடுறதுக்கு மனசே இல்லை, கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். மேனேஜர் சார் அவர் உள்ளே கூப்பிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பார் ஏது சொல்லியிருப்பார் தெரியல. மேனேஜர் சார் வந்துட்டு, இல்லைம்மா டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நீங்கள் கோயிலுக்கு கூட இன்னொரு நாள் போய்க்கலாமே, அந்த டிக்கெட் ஃபேர் கூட ஈவன் நாங்கள் அதை வந்து கொடுத்துட்றோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு டேரக்டர் சார் ரொம்ப லைக் பண்ணுறாரு, இருந்துட்டு போகலாமே. எங்கே இருக்கு சொன்னாங்க? கீழே ஆஃபீஸ்ல டேரக்டர் சார் ரூம் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் மேலேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா மேலே செகண்ட் ஃப்ளோர்ல அதுக்குன்னு தனியாக ரூம் இருக்கு போல, ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கு போல. ஸோ அந்த ரூம்ல அங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை சார், அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை, நாங்கள் ஒன்ஸ் ஷூட் அவுட்டோர்னா மட்டும்தான் நாங்கள் வெளியில் வந்து ஸ்டே பண்ணுவோம், மற்றபடி நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். ஈவன் ஆடிஷன் இப்போ வந்து ஒரு ஹோட்டலில் நடக்குது, அந்த ஆஃபீஸ் போடலை, அதனால தற்சமயத்துக்கு ஒரு ஹோட்டலில் நாங்கள் ஆஃபீஸ் போட்டு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணோன்னா கூட நாங்கள் அப்போ கூட நாங்கள் போய் பார்க்க மாட்டோம், அந்த ரிசப்ஷன்லேயே இருந்து தான் நாங்கள் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருப்போமே தவிர நாங்கள் ரூம்க்குலாம் போய் பார்த்தது இல்லை சார். அதனால் எங்களுக்கு அந்த ஸ்டே பண்ணுறதுலாம் வேண்டாம், நாங்கள் கோயிலுக்கு போயே ஆகணும் போது, இல்லை டேரக்டர் சார் உங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு புரியலையா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும், என் பொண்ணோட கேரக்டர் வந்து நல்லா இருக்குது, டேரக்டர் மனசு வச்சா இன்னும் கூட நல்லா இன்னொரு சீரியல் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இன்னும் நல்லா கொண்டு போகலாமே, ஏன் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி அவர் திரும்ப ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லும் போது அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு எதுக்காக அவங்க ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. சார் இல்லை, நாங்கள் ஜஸ்ட்டு நேற்று சொன்னோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், இந்த மாதிரி எனக்கு பர்த்டேன்னு சார் சொன்னாங்க, ஆஃபீஸ்க்கு வந்து ஸ்வீட் கொடுங்கன்னாங்க, அதனால் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு பிளெஸிங் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். வந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது இது நல்லா இல்லை சார், நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அடுத்த வாரம் வந்துருச்சு, அவங்க சொன்ன டேட்ஸ்க்கான நாள் வந்துருச்சு. பட் எங்களுக்கு யாருமே ஃபோன் பண்ணலை, மேனேஜர் சார் எந்த டைமிங்கும் சொல்லலை, லொக்கேஷன் சொல்லலை, கார் அனுப்புறேன்னு எதுவுமே சொல்லலை, ஒரு இன்டிமேஷனும் இல்லை. எங்களுக்கு அந்த கேரக்டர் இன்னொரு லேடி மேம் தான் கமிட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் உடனே அவங்களுக்கு கால் பண்ணோம், மேம் சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல, நடந்த இஷ்யூவெல்லாம் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேம்மா, நீங்கள் அன்னைக்கு இந்த மாதிரி அங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதனால தான் டேரக்டர் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு உங்கள் மேலே, அதனால அந்த கேரக்டரே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் சீரியலில் பார்க்கலாம், இந்த சீரியல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு.